ஒரு 1000 கோழிகள் வளர்க்கணும்னா அதுக்கு ஷெட்டு எவ்வளோ தேவைப்படுங்கண்ணா இடம்? ஆனால் நமக்கு ஒரு 1000 கோழி நம்ம வளர்க்குறோம்னா குறைஞ்சது ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் வேணும்ண்ணா. நமக்கு ஒரு 1500 ஸ்கொயர் ஃபீட் இடம் இருந்தால் நம்ம ஒரு 1000 கோழி தாராளமாக பண்ணை மெத்தட்லேயே வளர்க்கலாம். பண்ணைக்குள்ளவே அடைச்சே வளர்க்கலாங்க. இந்த நாட்டுக்கோழி வளர்ப்புக்கு கவர்மெண்ட் ஏதாவது மானியம் தராங்களா? தராங்கண்ணே. நீங்கள் உங்கள் ஏரியாவில் உள்ள கவர்மெண்ட்டு சப்சிடி நீங்கள் இல்லை மாட்டு டாக்டரோ இல்லை வெட்டினரி இதுலேயோ நீங்கள் அந்த டிபார்ட்மெண்ட்டில் அணுகும்போது கம்பல்சரி மானியம் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. எல்லா ஊர்லேயுமே வாங்கிட்டு இருக்காங்க. இப்போ இந்த சோனாலி கோழின்னு சொன்னீங்க, அது ஒரு வகை. அந்த வகையில் ஆண் கோழி எவ்வளோ எடை வருது, பெண் கோழி எவ்வளோ எடை வருது? சேவல் வந்து அதான் முன்ன சொன்ன மாதிரி தான். உங்களுக்கு சேவல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 1.5 to 2 கிலோ வரைக்கும் வருங்க. ஒரு 8 மாதம் வளர்த்தீங்கன்னா சேவல்லாம் ஒரு 2-2.25 வரைக்குமே வருங்க. அதே மாதிரி பொட்டை கோழி முட்டை வைக்கும் போது வந்து 1/600 ஆவரேஜ் வெயிட் வந்து 1/600 இருக்குண்ணே. இந்த கோழியோட பெசல் என்னன்னா வந்து உங்களுக்கு 5 மாதத்துலேயே முட்டை விட்டுருவாங்க. மற்ற கோழியெல்லாம் உங்களுக்கு 6 மாதம் 180 நாள் டைம் எடுக்கும். இந்த கோழியை பொறுத்த வரைக்கும் வந்து 5 மாதத்துலேயே 150 நாள்லேயே உங்களுக்கு முட்டைக்கு வந்துடும். இது வருஷத்துக்கு எவ்வளோ முட்டைங்க ஆகிடும்? ஆனால் இது வந்து சராசரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வருஷத்துக்கு 220 to 240 முட்டை வரைக்குமே இடும்ண்ணே ஒரு கோழி வந்து. இது வந்து இப்போ நம்ம ஊர் சிறுவடை கோழியெல்லாம் பார்த்தீங்கன்னா 120க்கு மேலே தாண்டாதுங்க. பெருவடைனா 80 முட்டைக்கு மேலே தாண்டாதுங்க. இப்போ நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் முட்டை தேவை அதிகமாக. இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் முட்டை எல்லா வீட்லையுமே சாப்பிட்றாங்க. ஸோ முட்டை தேவை அதிகமாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து இந்த பிரீடு தாராளமாக எடுக்கலாம். ஏன்னா இது கொத்திக்கிற பிரச்சனை கிடையாது. இன்னொன்று வந்து உங்களுக்கு ஃபீடு காஸ்ட் கம்மிங்க. இது ரொம்ப ஃபீடு காஸ்ட் கம்மிங்க. ஒரு கோழிக்கு வந்து முட்டையிடுற ஸ்டேஜில் வந்து 90 கிராம் தான் சாப்பிடுங்க. ஒரு கோழி வந்து 90 கிராம் தான் ஃபீடே எடுக்கும். சேவல் மட்டும் 100 கிராம் சாப்பிடும். பொட்டை கோழிக்கு 90 கிராம் போதுமானதுங்க. அதனால இந்த கோழியை எடுத்து வளர்த்து முட்டைக்கு வளர்க்குறவங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்குங்க. ஒரு நாளைக்கு ஒரு முட்டைக்கு செலவு பண்ணியுடைய காசு 3 ரூபா தான் செலவு பண்ணுவாங்க. ஆனால் முட்டை வந்து இன்னைக்கு சேல்ஸ் பண்ணுறது வந்து ஒரு நல்ல நாட்டுக்கோழி முட்டை வந்து இன்னைக்கு 12 ரூபாயிலேருந்து 15 ரூபா வரைக்கும் கொடுத்துட்டு இருக்காங்க.